ஆமாங்க. இப்ப நம்ம சிறுமலையில தான் இருக்கோம். இந்த இடத்த தான் எல்லாரும் செல்லமா லிட்டில் பிரின்சஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல சுத்தி பார்க்க நிறைய இடங்கள் இல்லைனாலும் சில பல இடங்கள் இருக்கு. அத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போன இடம் தாங்க இந்த ஸ்கைலாண்டு. இந்த ஸ்கைலாண்டு ரொம்பவே ஒரு ஃபன்னான இடம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான். இங்க நீங்க பே பண்ணி கண்டிப்பா பாருங்க. அடுத்து இதுதான் குட்டியான ஒரு ஆர்டிபிஷியல் ஃபால்ஸ். நம்ம இந்த சிறுமலையில முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த பூங்கா. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னும் ஓப்பன் ஆகல. இங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது ஒண்ணு கேட்டீங்கன்னா அதாங்க பழங்குடியின மக்கள் வாழுகிற வீடு. இவங்கள்ட்ட ஏதாவது பேசி பார்ப்போம் வாங்க வாங்க. நீங்களும் இங்கேயே உள்ளவங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கீழே போனதே இல்லை ஏங்கம்மா? இங்கேயே தான் இருக்கிறீங்க. போகிறாங்க, படிக்க போகிறாங்க. இங்க இருக்க மக்களும் நம்மள மாதிரி மக்கள் தான். ஆனா அந்த மக்கள் இவங்க முன்னாடி காட்டுவாசியா இருந்ததா சொல்லப்படுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மலை தான் ட்ரெக்கிங் ஏறதுக்காக இங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு மலை. அந்த மலைக்கு மேல ஒரு கோவில் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க சிறுமலையில உள்ள ரொம்ப முக்கியமான கட்டிடங்கள். என்ன சொன்னாலும் இதை மறந்துடக்கூடாதுங்க. அதாங்க முடவாட்டுக்கால் சூப்பு. பேரு மட்டும் இல்லைங்க, உண்மையிலே இதோட டேஸ்டும் ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி தான் இருக்கு. இங்க தெரியுதுல, இந்த கிழங்க வச்சுதான் இந்த சூப்பை தயார் பண்றாங்க. இந்த சிறுமலையில நீங்க எதை பார்க்க வரீங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா இங்க உள்ள இயற்கை காட்சிகளை நீங்க பாக்குறதுக்கு தாராளமா வரலாங்க. ஏன்னா இங்க உள்ள அந்த கிளைமேட்டும் அந்த சரௌண்டிங்கும் அந்த சீனரியும் அந்த நேச்சுரல் சீனரியும் தரமான வேற மாதிரியான ஃபீலிங் தான் தரும். கண்டிப்பா நீங்க இதை எல்லாரும் ஃபீல் பண்ணி பார்க்கணும். அதுக்காகவே உங்களுக்காக இந்த இடத்துல ஒரு வாட்ச் டவர் கட்டியிருக்காங்க. இந்த வாட்ச் டவர்ல இருந்து நீங்க மொத்த வியூவையும் பார்க்கலாம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க.